எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர்நூன் 2:30லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரங்களும் தேய்ச்சி வச்சாச்சு. ஈவினிங் கிருஷ்ண ஜெயந்திக்கு நைவேத்தியமெல்லாம் பண்ணணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டேன். பக்ஷணம் பண்ண போகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னெல்லாம் பக்ஷணம் பண்ண போகிறேங்கிறத முதல்ல டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ், மெஷர்மெண்ட் என்னெல்லாம் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். முறுக்கு பண்ணலான்னு இருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த முறுக்கு. 5 ஸ்பூன் அரிசி பொடி, 1 ஸ்பூன் உளுத்தம் பொடி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் உப்பு, பெருங்காயம், ஜீரகம். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இந்த முறுக்கு பண்ணிடலாம். இந்த முறுக்கு நேற்று ரொம்பவே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த முறுக்கு. அடுத்தது உண்ணியப்பம் பண்ணலான்னு உண்ணியப்பம் பண்ணேன். 4 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இந்த உண்ணியப்பம் பண்ணேன். ஒரு பங்கு அரிசிக்கு 1 பங்கு வெல்லம். இந்த பக்ஷணம் தான் பண்ணணும் கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு அப்படின்னு உண்டு. சீடையெல்லாம் எனக்கு பண்ண பயமாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பக்ஷணங்களை மாத்திரம் பண்ணலான்னு தான் நேற்றுக்கு இது பண்ணியிருந்தேன். கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப விசேஷம். அதனால் அவலில் 3 ரெசிபீஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டு அவலை கிண்டி வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு அவல், எலுமிச்சப்பழம்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த உப்பு அவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம் அந்த உப்பு அவல். அடுத்தது பால் விட்டுட்டும் பாலும் சுகரும் சேர்த்துட்டு ஒரு அவல் பாயசம் பண்ணியிருந்தேன். பால்லையே அவலை வேக வச்சதுக்கப்புறம் அவல் நல்லா வெந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற பாலையும் விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். 5 நிமிஷத்தில் இந்த அவல் பாயசம் ரெடி ஆகிடும். டைம் பார்த்திங்கன்னா 5:15 ஆகிறது. நான் எல்லா பக்ஷணமும் பண்ணி முடித்தாச்சு. இது முறுக்கெல்லாம் பண்ணின அந்த சட்டி, அது அப்பம் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டேன். சூடாக இருக்குன்னு மற்ற இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் பண்ண பக்ஷணங்கள் நெய்வேத்தியம் எல்லாமே இந்த சைடில் ஓரமாக வச்சுருக்கேன். வாங்க அது என்னலான்னு பார்க்கலாம். அவல் பால் பாயசம், உப்பு அவல், முறுக்கு, ஸ்வீட் அப்பம், அவல் சர்க்கரை பொங்கல், ரிப்பன் பக்கோடா. எனக்கு தெரிஞ்ச நைவேத்தியங்கள்லாம் பண்ணியாச்சு. கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்து பூஜை வேலைகள்லாம் ரெடி பண்ண போயிட்டேன். பூஜைக்கு ஃபஸ்ட்டு பலகையில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணரை இறக்கி வச்சுட்டேன். பகவத்கீதையும் வச்சாச்சு. மணி, பின்ன கற்பூரம் காட்டுற தட்டு அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். துளசி மாலை வாங்கியிருந்தேன். அந்த துளசி மாலையும் பூ மாலையுமா போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணியிருந்தேன். சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு சிம்பிளான ஒரு அலங்காரம்தான். பூஜைக்கு தேவையான சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி பாதம் போட்டிருந்தேன். வாசல்லேருந்து பூஜா ரூம் வரைக்கும் அந்த பாதம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வச்ச இடத்துலையும் 2 பாதம் வரைஞ்சிருந்தேன். பூஜை எந்த இடத்துல பண்ண போகிறேனோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மாக்கோலம் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது ஒயிட்டு ஃப்ளோருங்கிறதுனால அது கேமராவுக்கு அவ்வளோவா தெரியலை. நான் மஞ்சளோ இல்லை குங்குமமோ வச்சுருந்தா சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான அலங்காரம்தான் கிருஷ்ணருக்கு. வாசலில் கோலம் போட்டு வாசல்லேருந்து ஃபுல்லாகவே பாதம் போட்டுட்டேன். மீஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். இந்த பவுல் பூஜைக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுக்கலான்னு இந்த பவுல் வாங்கியிருந்தேன். இது பித்தளை கிடையாது, ஏதோ ஒரு கோல்டன் கலர் கோட்டிங் மட்டும்தான். நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது இந்த பவுல். ரீசனபிள் ப்ரைஸ் தான். பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இதை நான் வாங்கியிருந்தேன். வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் வச்சாச்சு. பூஜைக்கு தேவையான துளசி அப்புறம் பூவும் வச்சாச்சு. கிருஷ்ணருக்கு பூவால் 108 அர்ச்சனை அதுவும் பண்ணி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி பூஜை நல்லபடியாக நடந்தது. நான் பண்ண நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சு
சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கற்பூரமும் காட்டிட்டேன். நான் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.